ப்ரைஸ் த லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வருவதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 ஆண்டு நம்ம கர்த்தருக்குள்ளே ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டை நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனமாக நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மேத்யூ சாப்டர் 19 verse 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் இதெல்லாம் முடியலன்னு சொல்லி மனிதர்கள் சொல்லுகிறார்களோ, இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி முகம் பார்க்குற கண்ணாடியில் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மனுஷராலே இது கூடாதது தான். மனிதர்களுக்கு அநேக லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. மனுஷங்களால் நிறைய காரியம் முடியாது. நம்மளால் எவ்வளோ காரியம் பண்ண முடியுது, ஆனால் அநேக காரியங்கள் மனிதர்களால் கூடாததும் இருக்கிறது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இம்பாசிபிள் அப்படின்ற வேர்டு தேவனுடைய அகராதியிலே கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆமேன். இன்னைக்கு நம்ம சில காரியம் நம்ம மனிதர்கள் வைத்திருக்கிறோம் இல்லையா, இப்படிலாம் நடந்தால் தான் அது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய நியமமாய் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுடைய லைஃப்பை நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஆபிரகாம் குழந்தை பிறக்கும்னு சொல்லும்போது அந்த சாராளுடைய கற்பம் செத்து போனது. இன்னைக்கு மெனோபாஸ் ஸ்டேட்டில் இருக்கிற அநேகருக்கு அந்த காரியம் நம்ம அறிந்திருக்கிறது. யூட்ரஸ் அதோடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைஃப்ன்றதே கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் அதில் ஒரு குழந்தை உருவாகிறதுன்றது அது நடக்காத ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, மனுஷங்களால் இது கூடவே கூடாது. OBGYN டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமே சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனுஷங்களால் அது கூடாதது தான். ஆனால் தேவனாலே கூடினது அல்லவா. தேவன் அந்த கற்பம் செத்துப்போன கற்பமுடைய அந்த சாராளுடைய கற்பத்தில் தேவ வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின் மகனாக ஈசாக்கை கர்த்தர் எழுப்பினாரே. தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் இது முடியாது அப்படின்னு ஒருவேளை மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், இது அவ்வளோதான், இனிமேல் இதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பிரியமான இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நமக்கு என்ன வேணும் தெரியுமா? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் அதிகாரம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்றைக்கும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அதுக்கு ஒரே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன? நமக்கு விசுவாசம் இருக்கணும். அன்னைக்கு லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையில் போட்டு புதைச்சி வச்சிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போகிறாரு, எல்லாம் அழுறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் அந்த சகோதரிகளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டுமானால் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீ விசுவாசித்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ விசுவாசித்தால், மகனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் இந்த இடத்துல லாசருவே வெளியில் வான்னு சொல்கிறாரு. அந்த மரித்து போய் 4 நாள் ஆண்டவரே நாற்றம் எடுக்கும், ஆண்டவரே இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொன்ன அந்த லாசரு வெளியில் உயிரோடு எழும்பினானே. அந்த கர்த்தரால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, நம்முடைய நோய்களை தீர்ப்பது தேவனுக்கு லேசான காரியம். குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவது லேசான காரியம். உங்கள் கடன் பிரச்சனையை ஒன்றில்லாமல் மாற்றுவது லேசான காரியம். 5 அப்பத்தையும் 2 மீனையும்
ஆண்டவர் பங்கிட்டு 5000 பேரை திருப்தியாய் போஷித்தார். மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். என் மகன் திருந்துவானா, என் மகா திருந்துவாளா, தேவனாலே கூடும். நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம், நம்மளால் முடியாதது தான். எவ்வளோ பேர் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. உங்கள் சூழ்நிலை மாறும். என்னுடைய கணவர் திருந்துவாரா, என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா, என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா, இவ்வளோ பெரிய கடன் இருக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, மனிதர்களாகி எங்களால் இது முடியாதுப்பா, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். உங்களுக்காய் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். அது எப்படி செய்வார், என்ன செய்வார், எப்போ செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், தேவன் செய்வார். ஆண்டவரால் கூடும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தேவனால் கூடும். இந்த பழக்கத்திலேருந்து சில நபர்களை விடுவிக்க கர்த்தரால் கூடும். நீங்கள் விசுவாசமாக ஜெபிங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவிசுவாசம், சந்தேகம், பயம் அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு இன்னையிலேருந்து நம்ம நல்ல விசுவாசமாக நம்ம ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே ஒன்று தான், விசுவாசம். விசுவாசிங்க பிரியமானவர்களே. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. வாயிலேருந்து இனிமேல் நெகட்டிவான வேர்டு பேசக்கூடாது. நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே இருதயமாகிய பலகையில் எழுதி வச்சுக்கோங்க. மத்தேயு 19:26 ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராலே இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?